ஹாய், இன்றைக்கி வந்து டியூஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பெருசாக எந்த ஒர்க்குமே இல்லை. அவருக்கும் லஞ்ச் கட்டியாச்சு, ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. எழில் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி ஸ்டார் நிலா தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். சரின்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஸ்டார் ஊற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நிலாவும் வந்துட்டு கேட்டிருந்தான், ஊற்றி கொடுத்துருந்தேன். அதை வந்து எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுக்கும்போது கவுத்து போட்டுட்டேன். அம்மா இது நிலா இல்லைன்னு சொல்லிட்டான். நீங்களே அதை கேளுங்க. அதை கவுத்து வச்சதுனால அவனுக்கு யூ மாதிரி இருந்துச்சு போல். அப்புறம் திருப்பி போட்டு கொடுத்துட்டு இதான் நிலா தோசைன்னு சொன்னேன். அப்புறம் ஒத்துக்கிட்டான் நிலா தான்னு சொல்லிட்டு. டைனோசர் கேட்டிருந்தான். சரின்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். அதையும் பார்த்துட்டு என்னம்மா கோழி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் அது டைனோசர் தான் சொல்லி அவனை நம்ப வைக்கிறதே பெரும் போராட்டமாக இருந்தது. சாப்பாடு கொடுத்துட்டு அவனை தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மாவு அரைக்க வேண்டிய வேலை இருந்தது. ஸோ 11 மணி போலவே அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு தான் போய் இடியில் தூங்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எழில் எழுந்த பிறகு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து மாவெல்லாம் வந்துட்டு அரைச்சி வைக்கிறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 மணி 4 மணி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இருந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ எடுத்தது டியூஸ்டே, அன்றைக்கி ரீச் பண்ணல. வெட்னஸ்டே அன்றைக்கி வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். நான் வாய்ஸ் கொடுக்குறது வந்துட்டு தேர்ஸ்டே. 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு நியர்லி 1 இயர் கிட்ட ஆயிருக்கு. நிறைய நாள் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸே வரமாட்டாங்க, வியூஸே போகாது. ஸோ வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிலாம் யோசிப்பேன். பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று வந்துட்டு எனக்குள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதனால் நான் போட்டுகிட்டே தான் இருந்தேன். பட் இந்த 1 இயர் கேப்புங்கிறது எனக்கு ரொம்ப வந்துட்டு பெரிய விஷயமா இருந்தாலும் நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோன்னே அந்த கேப் வந்துட்டு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு வந்துட்டு நம்மளோட சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்க வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. பிகாஸ் வியூவர்ஸ் வந்துட்டு பார்க்குறதுனால தான் வந்துட்டு என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு சஜஷன்ஸில் போகும். அதில் யாராவது ஒருத்தர் பிடிச்சி தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போது வீடியோ பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. நான் வந்து அந்த விஸ்டம் டூத் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த பெயின் வந்து இப்போ ரொம்பவே பரவாயில்ல. ஒரு 10 டேஸ் மேலே ஆயிருக்கு அந்த பெயின் குறையவே. இப்போ தான் வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு ஆறிட்டுருக்கு. அண்ட் வந்துட்டு நாளைக்கு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி குலோப் ஜாமுன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அத்தை தான் வந்து கடைக்கு போயிருக்காங்க. அந்த கேப்பில் தான் வந்துட்டு நான் மாவெல்லாம் அரைச்சிட்டு இருந்தேன். இப்போ வரைக்குமே வந்துட்டு நான் மாவு கையில் எடுக்க மாட்டேன். எனக்கு அரிசி வந்து எடுக்க வராது. அதனால் வந்துட்டு டைரெக்டாக ட்ரம் எடுத்து தூக்கி தான் ஊற்றிப்பேன். அது கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா தான். பட் இருந்தாலும் எனக்கு வராதனால நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். உளுந்து மட்டும் கையிலேயே வந்துட்டு அப்படியே எடுத்துப்பேன். நான் அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு அத்தை வந்துட்டாங்க. எழிலுக்கும் வந்துட்டு நான் பால் போட்டு கொடுத்துட்டு நாங்களும் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குலோப் ஜாமுன் தான் வந்துட்டு மாவு அரையும் போதே செஞ்சிடலான்னு பிளான் பண்ணேன். பட் வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, நாளைக்கு பிரியாணி தான் செய்கிறதா பிளான் பண்ணியிருந்தோம். அவருக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பிரியாணி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கன்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மாவும் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து குலோப் ஜாமுன் செய்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். நான் சிக்கன் வாஷ் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நைட் போல் வந்துட்டு 65க்கும் பிரியாணிக்கும் வந்துட்டு மசாலா தடவி மேரினேட் பண்ணி நான் உள்ளே வச்சுட்டேன். மாவு எடுத்துகிட்டு கையோடு வந்து உப்பு போட்டு கரைச்சி நான் வெளியவே வச்சுட்டேன். நைட்டுக்குள்ளே வந்து புளிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். குலோப் ஜாமுன் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டு அவரோட வெளியே போக வேண்டியிருக்கு. அவர் வந்துட்டு ஷர்ட் வாங்க சொல்லியிருந்தேன். பட் வந்து வாங்காமல் வந்துட்டுருக்காரு. வீட்டுக்கிட்டே வந்துட்டாராம். ஸோ வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஷர்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் கடற்கடன் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா அவர் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நானும் வந்துட்டு அவர் கூட போயிட்டு வந்துடுவேன். நான் வந்து கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து 990 89 சம்திங் இருந்தாங்க. நான் போயிட்டு வந்த அந்த 1 ஹவர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு 98 வந்துட்டாங்க. ஸோ இன்னும் 2 சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துட்ருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு குலோப் ஜாமுன் எப்போவுமே வந்துட்டு உடஞ்சி தான் வரும். இந்த தடவை வந்துட்டு எனக்கு பால்ஸ்லாம் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா அதே போல் வெடிப்பு வந்துருச்சு. அப்புறம் நல்லா பாகெல்லாம் காய்ச்சி கொதிக்க வச்சுட்டு அதிலே போட்டு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து புசுன்னு வந்திருக்கும். சூடாக போட்டதுனால அப்பயே கூட சாப்பிட்லாம். சுட சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா. இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் கூல் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமாவும் சாப்பிட்லாம். ஸோ டிவியில் கனெக்ட் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் வந்தது பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. அப்படியே மார்னிங் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சிக்கன் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பிரியாணிக்கும் 65க்கும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன்.
காலையில் எழுந்த உடனே பிரியாணி செய்கிற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அரிசி ஊற போட்டுட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இல்லாமல் இருந்தது. ஸோ அதையும் அரைச்சி வச்சுட்டு கையோட பிரியாணி தாளிக்கும் போதே வந்துட்டு 65யும் வந்து சைட் பை சைட் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே அவரும் எழிலும் வந்துட்டு குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே நான் போவேன் அவரோட பர்த்டேக்கு கோவிலுக்கு. பட் இன்றைக்கி வந்துட்டு நான் போகலை. ஏன்னா நான் தான் வந்து சமைச்சிட்ருக்கேங்கிறதுனால இன்றைக்கி நான் போகலை, டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு. அவருக்கும் ஆஃபீஸ் இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க 2 பேர் மட்டும் கோவில் போயிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்துட்டு அவங்க வர்றதுக்குள்ளே எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். 65 ரைத்தா, எக்கு, அப்புறம் பிரியாணி, குலோப் ஜாமுன் இதுதான் வந்துட்டு இன்றைக்கி அவரோட லஞ்ச் பாக்ஸ் மெனுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு அவருக்கு சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து கடைக்கெலாம் பெரும்பாலும் அவரெல்லாம் போக மாட்டேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி கேக் கட் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். இது வந்துட்டு அவரோட ஆஃபீஸில் வந்துட்டு கேக் கட் பண்ணியிருந்தாங்க. அவருக்கும் இன்றைக்கி அவங்க ஆஃபீஸில் இன்னொருத்தவங்களுக்கும் பர்த்டே. ஸோ அவங்க வந்துட்டு கேக் கட் பண்ண கிளிப் தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் ஈவினிங் ஒரு 6 மேலே தான் வந்திருந்தாங்க. வந்த உடனே அவர் ஃப்ரெஷ்அப் ஆகுற அந்த கேப்பில் நான் வந்துட்டு கேக்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு சின்னதாக சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தேன். பிகாஸ் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலை நான் வந்து கேக் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஒரு சின்ன ஷாக்கும் வந்துட்டு ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜாலியாக கேக் கட் பண்ணிவிட்டு எழில் வந்துட்டு ரொம்ப ஜாலியாகிட்டான். அவனுக்கு வந்து கேக்லாம் பெருசாக லைக் பண்ணி சாப்பிட மாட்டான். அது மேலே இருக்க அந்த சாக்லேட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவான். ஸோ கேக் கட் பண்ணி முடித்த பிறகு அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு விதவிதமாக போஸ்லாம் கொடுத்து அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்பாவுக்கு வந்து கேக் ஊட்டு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சமாக ஊட்டினா திரும்ப திரும்ப வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற மொத்தமாக வந்து ஊட்டுற வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி டே வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. ஒரு சிம்பிள் பர்த்டே செலிப்ரேஷனோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.